பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 7 கணிதத்தில 24வது பாடலகான நீர்போட்டு தளவுருக்கள் என்கிற பாடத்தினுடைய தொடர்ச்சியை பார்க்க இருக்கிறோம். நீர்போட்டு தளவுருக்களின் அமைப்புகள். சென்ற வகுப்பில இந்த பாடத்தை பற்றி நாங்கள் படிச்ச நாங்கள் நீர்கூட்டு தளவுருக்களின் அமைப்புகள். இந்த பாடத்துல நாங்கள் நீர்கூட்டு தளவுருக்கள் இரண்டு பிரதானமாக கேத்திர கணிதத்துல பயன்படுத்தக்கூடிய இரண்டு நீர்கூட்டு தளவுருக்களை பற்றி தளவுருக்களினுடைய அமைப்புகளை பற்றி படிக்க இருக்கிறோம். இந்த பாடத்துல கேத்திர கணிதத்துல பயன்படுத்தக்கூடிய இரண்டு பிரதானமான நீர்கூட்டு தளவுருக்களினுடைய அமைப்புகள் என்னென்ன தளவுருக்கள்? சமபக்க முக்கோணி, ஒழுங்கான அறுகோணி ஆகிய நீர்கூட்டு தளவுருக்களின் அமைப்புகளை பற்றி படிக்க இருக்கிறான். சமபக்க முக்கோணி எப்படி இருக்கும், ஒழுங்கான அறுகோணி எப்படி இருக்கும், சமபக்க முக்கோணியை எவ்வாறு அமைக்கிறது, ஒழுங்கான அறுகோணியை எவ்வாறு அமைக்கிறது என்பது தொடர்பாக இந்த பாடத்துல படிக்க இருக்கிறோம். அதற்குரிய முதல் கட்டமாக நாங்கள் சென்ற வகுப்புல நீர்கோட்டு துண்டம் அமைக்கிறது பற்றி படிச்ச நாங்கள். நேர்கோட்டு துண்டம் எவ்வாறு அமைக்கிறது என்று. நேர்கோட்டு தளவுருக்கள் அப்படி என்றா என்ன? நேர்கோட்டு துண்டங்களை மட்டும் கொண்ட மூடிய தளவுருக்களைத்தான் நாங்கள் நேர்கோட்டு தளவுருக்கள் என்று சொல்லுறோம். இந்த நேர்கோட்டு தளவுருக்கள்ல தான் நாங்கள் சமபக்க முக்கோணி, ஒழுங்கான அறுகோணி ஆகிய இரண்டு நேர்கோட்டு தளவுருக்கள் என்ன மாதிரி இருக்கும், எப்படி அமைக்கிறது என்பது தொடர்பாக படிக்க போறோம். முதல் கட்டமாக நேர்கோட்டு துண்டத்தை அமைக்கிறது தொடர்பாக சென்ற வகுப்புல பார்த்த நாங்கள் நேர்கோட்டு துண்டம். நேர்கோட்டு துண்டத்தை எவ்வாறு அமைச்ச நாங்கள் கவராயத்தையும் நேர் விளிம்பையும் பென்சிலையும் பயன்படுத்தி நேர்கோட்டு துண்டத்தை அமைக்க முடியும். முதலாவதாக என்ன செய்வோம்? ஒரு நேர்கோட்டு துண்டம் எவ்வாறு அமைக்கிறது என்பதை ஒருக்கா ஞாபகப்படுத்துவோம். ஒரு நேர் விளிம்பை பயன்படுத்தி ஒரு நேர்கோடு ஒன்று வரைவோம். நேர்கோடு ஒன்று வரைஞ்சிட்டு இந்த நேர்கோட்டை இல்லைன்னு குறிச்சு கொள்ளுவோம். நேர்கோட்டின் மீது முன்னுக்கோ அல்லது பின்னுக்கோ இடையில குறிக்காம முதலாவதாக ஆரம்பத்துல அல்லது இறுதியில ஒரு புள்ளியை குறிச்சு கொள்ளலாம். ஒரு புள்ளியை பி என்று குறிச்சு கொள்ளுவோம். 7 சென்டிமீட்டர் நீளமுள்ள நேர்கோட்டு துண்டத்தை அமைக்க அப்படி என்றால் என்ன செய்யறது? கவராயத்துக்கும் பென்சிலுக்கும் இடையில உள்ள தூரமாக 7 சென்டிமீட்டர் எடுத்துக்கொள்வோம். கவராயத்துக்கும் பென்சிலுக்கும் இடையில உள்ள தூரத்தை 7 சென்டிமீட்டர் என எடுத்துக்கொண்டு கவராயத்தின் ஊசிய புள்ளி பியில வச்சுக்கொண்டு பென்சிலால இங்க ஒரு வில் வரைவோம். வரைஞ்சு இந்த வில்லை நாங்கள் கியூ என்று குறிப்போம். இப்பொழுது இந்த PQவின் நீளம் 7 சென்டிமீட்டர் ஆகும். இந்த PQவைத்தான் நாங்கள் என்ன சொல்லுறோம்? நேர்கோட்டு துண்டம் என்கிறோம். நேர்கோட்டு துண்டம் என்றா என்ன? நேர்கோட்டின் ஒரு பகுதி, நீளமாக இருக்கக்கூடிய நேர்கோட்டின் ஒரு பகுதியைத்தான் நாங்கள் நேர்கோட்டு துண்டம் என்று சொல்லுவோம். ஆகவே PQ என்கிற நேர்கோட்டு துண்டத்தின் நீளம் 7 சென்டிமீட்டர் ஆகும். PQவினுடைய நீளம் 7 சென்டிமீட்டர் இவ்வாறு எழுதுவோம். PQ சமன் 7 சென்டிமீட்டர் ஆகும். அப்ப இந்த பாடத்துல நேர்கோட்டு தளவுருக்களின் அமைப்புகள் இந்த பாடத்துல முதற்கட்டமாக நாங்கள் என்னத்தை பற்றி தெரிஞ்சு கொள்ளுறோம்? நேர்கோட்டு துண்டமண்டா என்ன? நேர்கோட்டின் ஒரு பகுதியே நேர்கோட்டு துண்டம் எனப்படுகிறது. நேர்கோட்டு துண்டத்தை நீங்கள்
ஏழாம் ஆண்டு இப்ப படிக்கிறீங்க, எட்டாம் இனி இனி நேர்கோடு வரையும் போது பென்சிலையும் நேர்விளிம்பையும் மட்டும் பயன்படுத்தி வரைய மாட்டோம். கவராயத்தை பயன்படுத்தி கேள்வி வரும். நேர்கோட்டு துண்ட ஏபி சமன் 6 சென்டிமீட்டர் நீளமுள்ள நேர்கோட்டு துண்டத்தை அமைக்க வேண்டாம். நீங்கள் சும்மா நேர் விளிம்பை பயன்படுத்தி கோடா போட்டு கொண்டு வரக்கூடாது. நேர்கோட்டு துண்டத்தை அமைக்க சொன்னா அப்படி 7 சென்டிமீட்டர் தானே அப்படி என்றுட்டு நேர் விளிம்பு எடுத்துட்டு 7 இங்க இருக்குது, 0 to 7 வரை ஏபி இப்படி என்று கீறிக்கொண்டு வரக்கூடாது. கேள்வி வந்தா என்ன செய்ய வேணும்? கவராயத்தையும் நேர் விளிம்பையும் பயன்படுத்தி நாங்கள் நேர்கோட்டு துண்டத்தை அமைக்க வேணும். நேர்விளிம்பையும் பயன்படுத்தி நேர்கோட்டு துண்டத்தை சென்றபோது அந்த பிரதானமான 2 நேர்கோட்டு தளவுருக்கள்ல முதலாவதாக இருக்கிற சமபக்க முக்கோணி எப்படி அமைக்கிறது என்று பார்க்க போறோம். சமபக்க முக்கோணியை அமைத்தல். சமபக்க முக்கோணியை அமைக்க போறோம். சமபக்க முக்கோணியை அமைப்பதற்காக சமபக்க முக்கோணி என்றால் ஒரு நேர்கோட்டு தளவுரு, 3 பக்கங்களால் ஆன மூடப்பட்ட ஒரு நேர்கோட்டு தளவுரு தான் சமபக்க முக்கோணி. நேர்கோட்டு தளவுரு என்றாலே நேர்கோடாக இருக்க வேணும், மூடப்பட்டு இருக்க வேணும். அப்ப சமபக்க முக்கோணி என்றால் 3 பக்கங்களை கொண்ட ஒரு நேர்கோட்டு முக்கோணி என்ற 3 பக்கங்களை கொண்ட ஒரு நேர்கோட்டு தளவுருவு. அதுலேயும் சமபக்க முக்கோணி என்றா என்ன? 3 பக்கங்களும் சமனான முக்கோணி, 3 பக்கங்களின் நீளங்களும் சமனாக இருக்கிற மாதிரியான ஒரு முக்கோணி தான் சமபக்க முக்கோணி எனப்படுகிறது. சமபக்க முக்கோணி நாங்கள் சும்மா கீறுவோம். முக்கோணி என்றால் 3 பக்கங்களும் சமனாக இருக்க வேணும். 3 பக்கங்களும் சமனாக இருக்கிற நேர்கோட்டு தளவுரு தான் முக்கோணி. இந்த முக்கோணிக்கு நாங்கள் பெயரிடுவோம் ஏபிசி. முக்கோணி ஏபிசி ஆனது ஒரு சமபக்க முக்கோணியாக இருக்க வேணும். அப்படி என்றால் 3 பக்கங்களின் நீளங்களும் சமனாக இருக்க வேணும். ஏசி என்ற நீளம் 5 சென்டிமீட்டர் என்றால் பிசி என்ற நீளமும் 5 சென்டிமீட்டராக இருக்க வேணும். ஏபி என்ற நீளமும் 5 சென்டிமீட்டராக இருக்க வேணும். ஒரு முக்கோணியுடைய 3 பக்கங்களின் நீளங்களும் சமனாக இருக்கிற முக்கோணி தான் சமபக்க முக்கோணி. இந்த முக்கோணியினுடைய 3 பக்கங்களும் சமனாக இருக்கும். அதே நேரம் ஒரு சமபக்க முக்கோணியினுடைய 3 கோணங்களும் சமனாக இருக்கும். கண்டிப்பாக சமபக்க முக்கோணியில 3 பக்கங்களும் சமனாக இருக்கும். ஏற்கனவே அதே போல 3 கோணங்களும் சமனாக இருக்கும். 2 நேர்கோடுகள் சந்திக்கும் போது ஒரு உச்சியில உருவாகக்கூடியது கோணம். 3 கோணம், ஒரு முக்கோணிக்கு 3 கோணங்கள் இருக்கும், 3 பக்கங்கள் இருக்கும். 3 பக்கங்களும் சமனாக இருக்க வேணும், 3 கோணங்களும் சமனாக இருக்க வேணும். அந்த முக்கோணி தான் சமபக்க முக்கோணி. இந்த முக்கோணியை நாங்கள் எவ்வாறு வரையிறது பார்ப்போம். சமபக்க முக்கோணியை வரைவதற்காக நாங்கள் கவராயம், நேர்விளிம்பு ஆகியவற்றை பயன்படுத்துகிறோம். நேர்விளிம்பு, கவராயம் ஆகியவற்றை பயன்படுத்தி சமபக்க முக்கோணியை வரைவோம். எப்பவும் கவராயத்தை பயன்படுத்தும் போது கவராயத்தின் முனையை விட பென்சிலின் முனை சிறியதாக இருக்கும். இரண்டையும் பொருத்தி பார்க்கும் பொழுது கவராயத்தின் முனையை விட பென்சிலின் முனை சிறியதாக இருக்கக்கூடாது.
சிறியதாக இருந்தால் எங்களால் ஒரு நேர்கோட்டு தளவுருவை சரியாக அமைக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். கவராயத்தின் முனையும் பென்சில் முனையும் ஒரே அளவில் இருக்கிற மாதிரி வச்சுக்கொண்டு பொருத்தி கொண்டு நாங்கள் ஒரு சமபக்க முக்கோணியை அமைப்போம். நாங்கள் இப்ப அமைக்க போறது எட்டு சென்டிமீட்டர். அடிமட்டத்துல பாருங்க, இதுல சென்டிமீட்டர் என்று காட்டப்பட்டிருக்கும், இல்ல சிஎம் என்று போட்டிருக்கும். அப்படின்னா இதுல வந்து அளக்கப்பட்டு இருக்குது. இந்த நீர்வழிமானது கொஞ்சம் பெரியது, 38 சென்டிமீட்டர் வரையான நீளமுடைய நீர்விளிம்பு. நீங்கள் வச்சிருக்கிற சின்ன நீர்விளிம்பானது 15 சென்டிமீட்டர் நீளமுடையது. ஆகவே நாங்கள் இப்ப அமைக்க போறது 8 சென்டிமீட்டர் பக்க நீளமுடைய ஒரு சமபக்கம் கோணி அமைப்போம். ஆகவே அதுக்காக என்ன செய்வோம், முதலாவதாக ஒரு நீர்கோட்டு துண்டம் கீற போறோம். நீர்கோட்டு துண்டம் அமைக்கிறதுக்கு 8 சென்டிமீட்டர் நீளமுள்ள நேர்கோட்டு துண்டம் முதலாவதாக அமைக்க போறோம். நாங்கள் அமைக்க போற தளவுரு சமபக்க முக்கோணி. சமபக்க முக்கோணியை அமைப்பதற்காக முதலாவதாக நாங்கள் என்ன செய்ய போறோம், ஒரு நேர்கோட்டு துண்டம் வரைய போறோம். அதே பக்க நீளமுள்ள 8 சென்டிமீட்டர் பக்க நீளமுள்ள சமபக்க முக்கோணியை அமைப்பதற்காக முதலாவதாக நாங்கள் செய்ய வேண்டியது 8 சென்டிமீட்டர் நீளமுள்ள நேர்கோட்டு துண்டம் ஒன்று அமைக்க போறோம். ஆகவே நேர்கோட்டு துண்டம் என்னென்று அமைப்போம், முதலாவது நேர்கோட்டு துண்டம் அமைப்பதற்கு முதலாவதாக நாங்கள் செய்ய வேண்டியது ஒரு நேர்கோடு ஒன்றை கீறுவோம். ஒரு நேர்கோடு ஒன்றை கீறி இருக்கிறோம். நேர்கோட்டுல நேர்கோட்டை எல்லாம் குறிச்சு கொள்ளுவோம். சமபக்கம் கோணியை அமைக்கிறதுக்காக நாங்கள் முதலாவதாக புள்ளியையே குறிப்போம். நேர்கோட்டு துண்டம் ஏபி என்கிற ஒரு நேர்கோட்டு துண்டம் அமைக்க போறோம். அமைப்பதற்காக நேர்கோடு ஒன்றை கீறி இருக்கிறோம். இனி கவராயத்தை எடுப்போம். கவராயத்துல பென்சிலை பொருத்திட்டு கவராயத்துக்கும் பென்சிலுக்கும் இடையில உள்ள தூரம் 8 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளுவோம். 7 நிற்குது, கொஞ்சம் கவராயத்தின் ஊசி முனைக்கும் பென்சில் முனைக்கும் இடையில உள்ள தூரம் 8 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி பென்சிலை பொருத்தி கொண்டு நேர்கோட்டு துண்டம் அமைப்போம். முதலாவதாக நேர்கோட்டின் மீது ஒரு புள்ளியை குறிப்போம். புள்ளியை ஏ என்ற பெயரிடுவோம். கவராயத்தின் ஊசி முனைக்கும் பென்சில் முனைக்கும் இடையில உள்ள தூரம் 8 சென்டிமீட்டர் ஆக இருக்குது. இப்பதான் நாங்கள் அளந்தாங்கள். அப்ப இந்த மாதிரி கவராயத்தை எடுத்துக்கொண்டு என்ன செய்வோம், கவராயத்தின் ஊசி முனைய நாங்கள் குறிச்ச புள்ளி ஏயில வச்சு கொண்டு கவராயத்தின் ஊசி முனையானது ஏயில இருக்கிற மாதிரி வச்சு கொண்டு இங்கால என்ன செய்யறோம், ஒரு வில் ஒன்றை வரைகிறோம். இந்த நேர்கோட்டுல ஒரு வில் ஒன்றை வரைகிறோம். நீங்கள் கொப்பிலண்டா பென்சிலால வரைகிறோம். நேர்கோட்டின் மீது ஒரு வில் ஒன்றை வரைகிறோம். இனி இந்த புள்ளியை பி என்று குறிக்கிறோம். முதலாவதாக நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், ஏபி சமன் 8 சென்டிமீட்டர் நீளமுள்ள நேர்கோட்டு துண்டத்தை வரைஞ்சிருக்கிறோம். சமபக்கம்
முக்கோணி அமைப்பதற்காக ஏபி சமன் 8 சென்டிமீட்டர் நீளமுள்ள நேர்கோட்டு துண்டத்தை அமைத்திருக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் கவராயத்தில் எடுத்துக்கொண்ட அதே அளவு 8 சென்டிமீட்டர் தான் எடுத்த நாங்கள் 8 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் பக்க நீளமுள்ள இந்த கவராயத்தின் ஊசி முனைக்கும் பென்சில் முனைக்கும் இடையில உள்ள இதே அளவை வைத்துக்கொண்டு நாங்கள் கீறின நேர்கோட்டு துண்டத்துல இருக்கக்கூடிய 2 புள்ளிகள் இருக்குது. ஒரு புள்ளியில வச்சு கொண்டு ஒரு வில்ல வரையணும். மேலே அல்லது கீழே வரையலாம். மேலையும் வரையலாம், கீழையும் வில் வரையலாம். எப்படி வரைஞ்சாலும் முக்கோணியை நாங்கள் உருவாக்க முடியும். இந்த இடத்துல வச்சுக்கொண்டு புள்ளி பியில கவராயத்தின் ஊசி முனையை வச்சுக்கொண்டு இதுல ஒரு வில் வரையலாம். இப்படி ஒரு வில் வரையலாம். இப்படி ஒரு வில் பென்சிலால ஒரு வில் வரையலாம். இனி என்ன செய்யலாம்? இதே அளவை மாற்றாமல் அப்படியே வச்சுக்கொண்டு ஈயில கவராயத்தின் ஊசி முனையை வைப்போம். ஏற்கனவே ஒரு வில் கீறி இருக்கிறோம். அந்த வில்ல வெட்டுற மாதிரி இன்னும் ஒரு வில்ல வரையணும். ஏயில வச்சுக்கொண்டு இன்னும் ஒரு வில்ல நாங்கள் வரைகிறோம். முதலாவது என்ன செய்த நாங்கள் நேர்கோட்டு துண்டம் எடுத்த அதே அளவு நேர்கோட்டு துண்டத்தின் 2 புள்ளிகள் ஒன்று ஏ இன்னொன்று பி. பியில வச்சுக்கொண்டு ஒரு வில் வரைகிறோம். அடுத்ததாக அதே அளவை மாற்றாம ஏயில வச்சுக்கொண்டு அந்த வில்ல வெட்டுற மாதிரி இன்னும் ஒரு வில்ல வரைகிறோம். இரண்டு விக்கலம் சந்திக்கக்கூடிய புள்ளியை சி என்று குறிக்கிறோம். இனி ஏயையும் சியையும் இணைப்போம். நேர்விளிமை பயன்படுத்தி இணைப்போம். ஏயையும் சியையும் இணைப்போம். ஏயையும் பியையும் இணைப்போம். இப்ப நாங்கள் உருவாக்கி இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது? சமபக்க முக்கோணி ஏபிசி. இது ஒரு சமபக்க முக்கோணி ஆகும். நீளங்களை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 8 சென்டிமீட்டரா இருக்கும். பாருங்க, ஏசியின் நீளம் 8 சென்டிமீட்டர், பிசியின் நீளமும் 8 சென்டிமீட்டர், ஏபியின் நீளமும் 8 சென்டிமீட்டர். ஆகவே இந்த முக்கோணியினுடைய 3 பக்கங்களின் நீளங்களும் 8 சென்டிமீட்டராக இருக்குது. ஆகவே இது ஒரு சமபக்க முக்கோணி ஆகும். 3 பக்கங்களின் நீளங்களும் சமனாக இருக்கிற முக்கோணி. ஆகவே இதுக்கு நாங்கள் சமபக்க முக்கோணி என்று சொல்லலாம். சமபக்க முக்கோணியை அமைப்பதற்காக நாங்கள் என்னென்ன செய்த? நாங்கள் முதலாவதாக ஒரு நேர்கோட்டு துண்டம் வரைகிறோம். 8 சென்டிமீட்டர் நீளமுள்ள சமபக்க முக்கோணி. சமபக்க முக்கோணி சமபக்க முக்கோணியை அமைப்பதற்காக 8 சென்டிமீட்டர் பக்க நீளமுள்ள ஒரு 8 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு நேர்கோட்டு துண்டம் ஏபிய வரைகிறோம். அடுத்ததாக என்ன செய்யறோம்? அதே 8 சென்டிமீட்டர் அந்த கவராயத்தின் அளவை மாற்றாம வைத்துக்கொண்டு 8 சென்டிமீட்டர்லயே வைத்துக்கொண்டு பியில இருந்து கவராயத்தின் ஊசி முனையை வச்சுக்கொண்டு சியில ஒரு வில் வரைகிறோம். அடுத்ததாக அதே அளவை மாற்றாம ஏயில வச்சுக்கொண்டு சியில ஒரு வில் வரைகிறோம். வரைந்துட்டு இந்த 2 விற்களும் சந்திக்கக்கூடிய புள்ளியை சி என்று குறிக்கிறோம். குறிச்சிட்டு ஏயையும் சியையும் நேர் விளிம்பால இணைக்க வேணும். சும்மா கூறக்கூடாது. நேர் விளிம்பை பயன்படுத்தி ஏயையும் சியையும் இணைப்போம். பியையும் சியையும் இணைப்போம். இப்ப நாங்கள் ஒரு சமபக்க முக்கோணியை அமைச்சிருக்கிறோம்.
அடுத்ததாக இந்த பாடத்துல நாங்கள் 2 நேர்கோட்டு தளவுருக்களை அமைக்கிறது தொடர்பாக படிக்க இருக்கிறோம். முதலாவதாக நாங்கள் அமைத்த நேர்கோட்டு தளவுரு என்ன? சமபக்க முக்கோணி. இரண்டாவதாக நாங்கள் அமைக்க இருக்கிற நேர்கோட்டு தளவுருக்கு பெயர் ஒழுங்கான அறுகோணி. இரண்டாவதாக நாங்கள் அமைக்க இருக்கிற நேர்கோட்டு தளவுருக்கு பெயர் ஒழுங்கான அறுகோணி. ஒழுங்கான அறுகோணி அப்படி என்றா என்ன? ஒழுங்கான அறுகோணி என்றா என்னென்றா அறுகோணி என்பது 6 நேர்கோட்டு துண்டங்களாலான தளவுரு. முக்கோணி என்றா 3 பக்கங்களை கொண்ட நேர்கோட்டு தளவுரு. அதே போல அறுகோணி என்ற 6 நேர்கோட்டு தளவுருக்களால் ஆன 6 நேர்கோட்டு துண்டங்களால் ஆன ஒரு தளவுரு. 6 பக்கங்களை கொண்டது. 6 நேர்கோட்டு துண்டங்களால் ஆன தளவுருவைத்தான் நாங்கள் அறுகோணி என்று சொல்லுவோம். A, B, C, D, E, F 6 பக்கங்கள் இருக்குது பாருங்க. 6 நேர்கோட்டு துண்டங்களால் ஆனது. AB, BC, CD, DE, EF, FA 6 நேர்கோட்டு துண்டங்களால் ஆன தளவுருதான் அறுகோணி எனப்படுகிறது. ஆனால் ஒழுங்கான அறுகோணி அப்படி என்றா என்ன? இந்த அறுகோணியின் 6 பக்க நீளங்களும் சமனாக இருக்கும். ஒரு அறுகோணியினுடைய 6 பக்கங்களின் நீளங்களும் சமனாக இருந்தால் அந்த அறுகோணியை நாங்கள் என்னென்று சொல்லுறோம்? ஒழுங்கான அறுகோணி என்கிறோம். 6 பக்கங்கள நீளங்களும் சமனாக இருக்க வேண்டும். இப்ப ஏபி 3 சென்டிமீட்டர் என்றால் பிசியும் 3 சென்டிமீட்டர், சிடியும் 3 சென்டிமீட்டர், இடியும் 3 சென்டிமீட்டர், எஃபியும் 3 சென்டிமீட்டர், எஃப்ஏயும் 3 சென்டிமீட்டர். அந்த முக்கோணியில 6 பக்கங்களின் நீளங்களும் இந்த அறுகோணியில 6 பக்கங்களின் நீளங்களும் சமனாக இருக்குது. ஆகவே இதை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்? ஒழுங்கான அறுகோணி என்கிறோம். அப்ப ஒரு ஒழுங்கான அறுகோணியின் 6 பக்கங்களின் நீளங்களும் சமனாக இருக்கும். அதே போல 6 கோணங்களும் சமனாக இருக்கும். முக்கோணிக்கு 3 பக்கங்களும் 3 கோணங்களும் இருக்கிற மாதிரி ஒரு அறுகோணிக்கு 6 பக்கங்களும் 6 கோணங்களும் இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6 கோணங்கள் இருக்குது. 2 நேர்கோடுகள் சந்திக்கும் போது கோணம் உருவாகுது. அப்ப 1, 2, 3, 4, 5, 6 2 நேர்கோட்டுக்கு 2 பக்கங்களுக்கு இடையில கோணம் உருவாகிறது. ஆகவே ஒரு ஒழுங்கான அறுகோணிக்கு 6 பக்கங்களும் நீளத்துல சமனானவையாக இருக்கும். 6 கோணங்களும் பருமனில் சமனானவையாக இருக்கும். 6 பக்கங்களும் சமன், 6 கோணங்களும் சமனாக இருக்கும். நாங்கள் இப்ப இந்த ஒழுங்கான அறுகோணியை அமைக்க போறோம். ஒழுங்கான அறுகோணியை அமைக்கிறதுக்கு முதலாவதாக வட்டத்தை பயன்படுத்தி ஒரு ஒழுங்கான அறுகோணியை அமைக்க போறோம். வட்டத்தை பயன்படுத்தி ஒரு ஒழுங்கான அறுகோணியை அமைக்க போறோம்.
ஒழுங்கான அரைகோணி அமைக்கிறதுக்காக நாங்கள் முதலாவதாக ஒரு வட்டம் ஒன்று கீறி ஒழுங்கான அரைகோணியை அமைப்போம். வட்டம் கீறுறதுக்கு கவராயத்தையும் பென்சிலையும் கவராயத்தில் பென்சிலை பொருத்துவோம். கவராயத்தின் முனையும் பென்சில் முனையும் சமனாக இருக்கிற மாதிரி பார்த்து கொண்டு வட்டம் கீறுவோம். முதலாவதாக 7 சென்டிமீட்டர் ஒரு பக்கத்தின் நீளம் 7 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி ஒரு ஒழுங்கான அரைகோணி கொண்டு அமைக்க போறோம். ஆகவே வட்டம் கீறி அமைக்க போறோம். முதலாவதாக நாங்கள் வட்டம் வரைவதற்கு கவராயத்தின் முனைக்கும் பென்சில் முனைக்கும் இடையில உள்ள தூரம் 7 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி 7 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளுவோம். எடுத்துக்கொண்டு வட்டம் ஒன்றை கீறுவோம். உங்களுக்கு கொப்பிலேண்டா பிரச்சனை இல்லாம கவராயத்தை பயன்படுத்தலாம். இது போர்டுன்றபடியால இந்த ஊசி இதுல நிக்காது. ஆகவே நாங்கள் ஒரு துணியை மடிச்சு வச்சுட்டு இந்த வட்டத்தை கீறுவோம். பாருங்க பிள்ளைகள், ஒரு ஒழுங்கான அரைகோணி ஒன்றை அமைப்பதற்காக நாங்கள் ஒரு வட்டம் ஒன்று வரைஞ்சிருக்கிறோம். இந்த வட்டத்தினுடைய அரை 7 சென்டிமீட்டர் ஆகும். கவராயத்தின் ஊசி முனைக்கும் பென்சில் முனைக்கும் இடையில உள்ள தூரம் 7 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி எடுத்துக்கொண்டு ஒரு வட்டம் வரைஞ்சிருக்கிறோம். இந்த வட்டத்தின் அரை 7 சென்டிமீட்டர் ஆகும். அரை என்றால் வட்டத்தின் மையத்துக்கும் வட்டத்தின் மீது உள்ள ஒரு புள்ளிக்கும் இடையில உள்ள தூரம். நாங்கள் 7 சென்டிமீட்டர் தூரத்துல இப்படி நடுவில் வச்சு கொண்டு வரைகிறபடியா இதனுடைய அரை 7 சென்டிமீட்டராக இருக்கும். ஒரு வட்டம் முதலாவதாக வரைஞ்சிருக்கிறோம். அரைகோணியை அமைப்பதற்காக வட்டம் வரைஞ்சிட்டு இந்த அளவை நாங்கள் அப்படியே மாற்றாமல் வச்சிருப்போம். 7 சென்டிமீட்டர் நீளமுள்ள 7 சென்டிமீட்டர் அரையுடைய வட்டம் வரைந்து நாங்கள் அதே அளவு அப்படியே வச்சுக்கொண்டு அரைகோணி அமைப்பதற்காக இந்த வட்டத்தின் மீது ஒரு புள்ளியை குறிக்கிறோம். வட்டத்தின் மீது ஒரு புள்ளியை குறிக்கிறோம். இந்த புள்ளிக்கு ஏ என்று பெயரிடுறோம். ஏ என்று பெயரிட்டிருக்கிறோம். 7 சென்டிமீட்டர் அரை உள்ள வட்டம் வரைஞ்சிருக்கிறோம். வட்டம் வரைஞ்சிட்டு அந்த வட்டத்தின் மீது ஒரு புள்ளி ஏய குறிக்கிறோம். ஏய குறிச்சிட்டு என்ன செய்யறோம், புள்ளி ஏயில வச்சுக்கொண்டு அளவு 7 சென்டிமீட்டர், வட்டம் எத்தனை சென்டிமீட்டர் அரையில வரைஞ்சதோ அதே அளவு 7 சென்டிமீட்டர் ஏயில வைத்து கொண்டு இந்த வட்டத்தில ஒரு வில் ஒன்றை வரைகிறோம். கவராயத்தின் ஊசி முனையை புள்ளி ஏயில் வைத்து கொண்டு கவராயத்தின் ஊசி முனையை புள்ளி ஏயில வைத்து கொண்டு இந்த வட்டத்தின் மீது ஒரு வில் ஒன்றை வரைகிறோம். வில் இதுல வரும், இதுல வரும்.
ஒரு வில் வரைஞ்சிருக்கிறான். கவராயத்தின் ஊசி முனைய ஏல வச்சு கொண்டு ஒரு வில் வரைகிறான். வட்டத்தின் மீது வரைஞ்சிட்டான். இந்த புள்ளிய பி என்று குறிப்பான். அடுத்ததாக புள்ளி பியில அதே அளவுதான் பியில வச்சு கொண்டு வட்டத்தின் மீது இன்னும் ஒரு வில்ல வரைகிறேன். புள்ளி பியில வச்சு கொண்டு வட்டத்தின் மீது இன்னும் ஒரு வில்ல வரைகிறோம். இந்த வில்ல சி என்று குறிப்போம். அடுத்ததாக அதே அளவு இந்த இனி கவராயத்தின் ஊசி முனைய சீல வச்சு கொண்டு கவராயத்தின் ஊசி முனைய சீல வச்சு கொண்டு அடுத்ததாக இந்த வட்டத்தின் மீது இன்னும் ஒரு வில்ல வரைகிறோம். இங்க வரையப்போம். சீல வச்சு கொண்டு அடுத்ததாக ஒரு வில் ஒன்றை வரைய போறோம். சீல வச்சுட்டு அடுத்ததாக ஒரு வில் வரைகிறோம். இந்த வில்ல டி என்று குறிப்போம். அப்படியே அப்படியே வில் வரைஞ்சு கொண்டு வரோம். சுற்றி வட்டத்தை சுற்றி அதே அளவில வில்ல வரைஞ்சு கொண்டே வரும். அடுத்ததாக டீல வச்சு கொண்டு அடுத்த வில் வரைகிறோம். இந்த டீல வச்சு கொண்டு அடுத்த வில் வரைஞ்சிட்டு இந்த புள்ளிய ஈ என்று குறிப்போம். இனி ஈல வச்சு கொண்டு அடுத்த வில் வரைகிறோம். ஈல வச்சு கொண்டு கவராயத்தின் ஊசி முனையை ஈல வச்சு கொண்டு வட்டத்தின் மீது அடுத்த வில்ல வரைகிறோம். இதை எஃப் கண்டு கொடுத்துக் கொள்றோம். பாருங்க என்ன செய்த நாங்கள் 7 சென்டி முதலாவதாக 7 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் ஆரையுடைய 7 சென்டிமீட்டர் ஆரையுடைய வட்டமுண்ட வரைஞ்ச நாங்கள் அதே அளவை வச்சு கொண்டு வட்டத்தின் மீது ஒரு புள்ளியை குறிக்கிறேன். ஏயில வச்சு கொண்டு ஒரு வில் ஏயில வச்சு கொண்டு இதுல ஒரு வில் வரைகிறேன். பியில வட்டு பியில வச்சு கொண்டு அடுத்த வில் வரைகிறேன். வட்டத்தின் மீது சி என்று குறிக்கிறது. பிறகு சீல வச்சு கொண்டு அடுத்த வில்ல வரைகிறேன். டி பிறகு டியில வச்சு கொண்டு அடுத்த வில்ல வரைகிறேன். இந்த வில்ல இ என்று குறிக்கிறேன். அடுத்ததாக ஈல வச்சு கொண்டு அடுத்த வில்ல வரைகிறேன். எஃப் என்று குறிச்சு கொள்றேன். அடுத்தது எஃப்ல வச்சு வரையும் போது இந்த ஈல வெட்டுப்படும். வட்டம் 7 சென்டிமீட்டர் ஆரையுடைய வட்டம் வரைந்து ஒரு புள்ளியை என்று குறிச்சு கொண்டு ஏல வச்சு கொண்டு கவராயத்தின் ஊசி முனைக்கும் பென்சில் முனைக்கும் இடையில உள்ள தூரம் 7 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி இதுல கவராயத்தின் ஊசி முனையை வச்சு கொண்டு ஒரு வில் இங்க வச்சு கொண்டு அடுத்த வில் சீல வச்சு கொண்டு அடுத்த வில் டியில வச்சு கொண்டு அடுத்த வில் இப்படி மாறி மாறி கவராயத்தின் ஊசி முனைய புள்ளியில வச்சு கொண்டு விட்களை வரைஞ்சிருக்கிறார். இனி நாங்கள் வரைந்த இந்த வட்டத்தினுடைய நாங்கள் குறிச்சிருக்கக்கூடிய புள்ளிகளை இணைப்போம். ஏயையும் பியையும் இணைப்போம். பியையும் சியையும் இணைப்போம். அடிமட்டத்தை பயன்படுத்தி வரைகோல பயன்படுத்தி இணைப்போம். ஏயையும் பியையும் இணைப்போம். பியையும் சியையும் இணைப்போம். சியையும் டியையும் இணைப்போம். டியையும் ஈயையும் இணைப்போம். ஈயையும் எஃப்பையும் இணைப்போம். அடுத்ததாக இறுதியாக ஏயையும் எஃப்பையும் இணைப்போம். நாங்கள்
உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த நீர்கோட்டு தளவுக்கு என்ன பெயர்? ஒழுங்கான அறுகோணி. பார்த்தீங்கன்னா இதனுடைய எல்லா பக்கங்களின் நீளங்களும் எத்தனை சென்டிமீட்டராக இருக்குது? 8 சென்டிமீட்டராக இருக்குது. ஏனென்றா நாங்கள் இந்த அளவை மாற்ற இல்லை, அளவு சமனாக இருக்கும். நீங்கள் கொப்பியில வரையும் போது கண்டிப்பாக சமனாக வரும். எல்லா பக்கங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த அளவு சமனாக இருக்கும். நீளம் பாருங்க 7 சென்டிமீட்டர், இங்கே 7 சென்டிமீட்டர், இங்கேயும் 7 சென்டிமீட்டராக இருக்கும். எல்லா பக்கங்களின் நீளங்களும் 7 சென்டிமீட்டராக இருக்கும். ஆகவே இந்த நாங்கள் வரைந்திருக்கக்கூடிய இந்த நீர்கோட்டு தளவுருவுக்கு 6 பக்கங்கள் இருக்குது. 1 2 ஏபி டிசி சிடி டிஇ இஎஃப் ஏஎஃப் 6 பக்கங்களின் நீளங்களும் சமனாக இருக்குது. 7 சென்டிமீட்டராக இருக்குது. 6 பக்கங்களின் நீளங்களும் 7 சென்டிமீட்டரை கொண்டவையாக இருக்குது. ஆகவே இந்த தளவுருவுக்கு பெயர் என்ன? இது ஒரு ஒழுங்கான அறுகோணி ஆகும். ஒழுங்கான அறுகோணி என்றால் ஒரு அறுகோணியினுடைய 6 பக்கங்களின் நீளங்களும் சமனாக இருக்கும். ஒரு அறுகோணி என்றால் 6 பக்கங்களை கொண்டது, 6 நீர்கோட்டு துண்டங்களை கொண்டது. ஒரு அறுகோணியினுடைய 6 கோணங்களும் சமனாக இருக்கும். அப்போ ஒழுங்கான அறுகோணியை நீங்கள் இவ்வாறு அமைக்க முடியும். வட்டத்தை பயன்படுத்தி வட்டத்தை வரைந்து ஒரு ஒழுங்கான அறுகோணியை நாங்கள் அமைக்க முடியும். அடுத்ததாக ஒரு ஒழுங்கான அறுகோணியை இன்னொரு முறையிலையும் நாங்கள் அமைக்கலாம். என்ன முறை என்றால் சமபக்க முக்கோணியை பயன்படுத்தியும் ஒரு ஒழுங்கான அறுகோணியை அமைக்க முடியும். சமபக்க முக்கோணிகளை வரைவதன் மூலமாகவும் ஒரு ஒழுங்கான அறுகோணியை அமைக்க முடியும். அப்படி என்றால் சமபக்க முக்கோணியை பயன்படுத்தி ஒரு ஒழுங்கான அறுகோணி எப்படி அமைக்கிறது என்று பார்ப்போம். சமபக்க முக்கோணி கூறுவதற்கு என்ன செய்ய வேணும்? முதலாவதாக எத்தனை பக்க நீளத்துல நாங்கள் சமபக்க முக்கோணியை கூற போறோம் என்று தீர்மானிப்போம். 6 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் பக்க நீளமுள்ள ஒரு சமபக்க முக்கோணி கொண்ட கீறு. 6 சென்டிமீட்டர் பக்க நீளமுள்ள ஒரு சமபக்க முக்கோணியை கூற போறோம். சமபக்க முக்கோணிகளை வரைவதன் மூலம் ஒழுங்கான அறுகோணியை எப்படி அமைக்கிறது என்று பார்க்க போறோம். சமபக்க முக்கோணியை அமைக்கிறதுக்கு முதலாவதாக நாங்கள் செய்ய வேண்டியது ஒரு நேர்கோடு ஒன்று கீறுவோம். ஒரு நேர்கோடு ஒன்று கீறுவோம். நேர்கோட்டை கீறிட்டு முதலாவதாக நேர்கோட்டு துண்டம் அமைப்போம். நேர்கோட்டு துண்டத்தை அமைப்பதற்காக நேர்கோட்டின் மீது ஏ என்ற புள்ளியை குறிப்போம். கவராயத்தின் முனைக்கும் பென்சிலின் முனைக்கும் இடையில உள்ள தூரம் 6 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி இதுல கவராயத்தின் ஊசி முனையை வச்சுக்கொண்டு இங்க ஒரு வில் வரைவோம். வரைந்த வில்ல பி என்று குறிச்சு கொள்ளுவோம். ஏபியின் நீளம் 6 சென்டிமீட்டர் ஆகும். இனி சமபக்க முக்கோணியை அமைப்பதற்காக இந்த அளவை மாற்றாம வச்சுக்கொண்டு பியில வச்சுக்கொண்டு கவராயத்தின் ஊசி முனையை பியில வைத்துக்கொண்டு இதுல ஒரு வில்ல வரைவோம். அடுத்ததாக அதே அளவை மாற்றாம வச்சுக்கொண்டு ஏயில வச்சுக்கொண்டு இந்த வில்ல வெட்டுற மாதிரி இன்னும் ஒரு வில்ல அமைப்போம்.
இந்த இரண்டு விற்களும் சந்திக்கக்கூடிய புள்ளியை சி என்று குறிச்சு கொள்ளுவோம். ஏசியையும் பிசியையும் இணைப்போம். வரைகோலை பயன்படுத்தி ஏசியை இணைக்கிறேன், பிசியை இணைக்கிறேன். இப்ப நாங்கள் ஒரு சமபக்க முக்கோணியை உருவாக்கி இருக்கிறோம். இனி என்ன செய்யறது? இப்ப சமபக்க முக்கோணி ஏபிசி உருவாக்கிட்டோம். இனி பிசிய பக்கமா வச்சு கொண்டு இன்னொரு சமபக்க முக்கோணி போடுறோம். பிசிய பக்கமா வச்சு கொண்டு இங்க இதுல ஒரு சமபக்க முக்கோணி இப்படி வார மாதிரி இன்னொரு கீற போறோம். கவராயத்தின் அதே அளவு எடுப்போம். சீல வச்சு கொண்டு ஒரு வில்ல வரைவோம். அடுத்ததாக கவராயத்தின் ஊசியை பியில வச்சு கொண்டு இந்த வில்ல வெட்டுற மாதிரி இன்னும் ஒரு வில்ல வரைவோம். இந்த புள்ளிய டி என்று குறிப்போம். இந்த ஏடியை இணைப்போம். டிசியையும் இணைப்போம். அப்ப நாங்கள் பிசியில இன்னும் ஒரு சமபக்க முக்கோணியை உருவாக்கி இருக்கிறோம். அடுத்ததாக இதே போல சிடியை பக்கமாக கொண்ட இன்னும் ஒரு சமபக்க முக்கோணி அமைக்க போறோம். சிடியை பக்கமாக கொண்ட இன்னும் ஒரு சமபக்க முக்கோணி. ஆகவே இதுல இருந்து டியில வச்சு கொண்டு ஒரு வில் வரைவோம். அதே அளவுதான் சியில வச்சு கொண்டு இன்னொரு வில் வரைவோம். ரெண்டு விற்களும் சந்திக்கக்கூடிய புள்ளியை இ என்று குறிப்போம். இப்ப இந்த டி இணைப்போம், சிஇயை இணைப்போம். அடுத்ததாக சியில இன்னும் ஒரு சமபக்க முக்கோணி அமைக்க போறோம். சி அடியில வார மாதிரி சிஇய ஒரு பக்கமா வச்சுக்கொண்டு இன்னும் ஒரு சமபக்க முக்கோணி அமைக்க போறோம். அதே அளவை இதுல வச்சுக்கொண்டு ஒரு வில் வரைவோம். சியில வச்சுக்கொண்டு ஒரு வில் வரைவோம். ரெண்டு விற்கள் சந்திக்கக்கூடிய புள்ளியை எஃப் என்று குறிப்போம். இந்த இஎஃப்ஐயும் இசியையும் இணைப்போம். அடுத்ததாக இதுல ஒரு இந்த ஏசியினுடைய பக்கத்துல இந்த ஏசிக்கு மேல ஏசி ஒரு பக்கமா வர மாதிரி இன்னும் ஒரு சமபக்கம் முக்கோணி உருவாக்குவோம். இதுல கவராயத்தை வச்சுக்கொண்டு இங்க ஒரு வில், அதே அளவுல இதுல கவராயத்தின் ஊசியை வச்சு இந்த வில்ல வெட்டுற மாதிரி இன்னும் ஒரு வில். இந்த புள்ளிய ஜி என்று குறிப்போம். ஏயும் ஜியையும் இணைப்போம். ஜியையும் சியையும் இணைப்போம். அடுத்தது 1 2 3 4 5 சமபக்க முக்கோணிகளை நாங்கள் உருவாக்கினோம். ஆறாவதாக ஜியையும் எஃப்ஐயும் மட்டும் இணைப்போம். இணைச்சோம்னா இதுல ஒரு சமபக்க முக்கோணி வந்துடும். ஆகவே பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒழுங்கான அறுகோணி ஆகும். 6 பக்கங்கள் இருக்கு. 6 பக்கங்களின் நீளங்களும் சமனாக இருக்கும். இவ்வாறு நாங்கள் ஒரு ஒழுங்கான அறுகோணியை அமைப்பதற்கு சமபக்க முக்கோணியை பயன்படுத்தி சமபக்க முக்கோணியை கொண்ட வச்சு கொண்டு திரும்ப திரும்ப மேல மேல இன்னும் ஒரு சமபக்க முக்கோணியை அமைப்பதன் மூலமாகவும் ஒரு ஒழுங்கான அறுகோணியை உருவாக்கி கொள்ள முடியும். ஆகவே இன்றைக்கு இந்த வகுப்புல நாங்கள் நேர்கோட்டு தளவுருக்களின் அமைப்புகள் எனும் பாடத்துல சமபக்க முக்கோணியை எவ்வாறு அமைக்கிறது, ஒரு ஒழுங்கான அறுகோணியை எவ்வாறு அமைக்கிறது என்பது தொடர்பாக
படிச்ச நாங்கள் நீங்கள் இதை ஒருக்கா வரைஞ்சு பார்க்கலாம். வரைஞ்சு பார்த்துனீங்கன்னா உங்களுக்கும் வரையக்கூடியதாக இருக்கும். இதோட நாங்கள் இந்த அனுபவம்